Hello all, welcome back to 1000 Session. This is Vishnu, your preparation catalyst. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது the most important 10 questions are from the general organic chemistry. Okay, before entering into the question, if you want to know the similar interesting questions, நீங்க உங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை டச் பண்ணி போதி பார்க்கோட ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுல உங்களோட கொஸ்டின் ப்ராக்டிஸை தவிர யூ கேன் கெட் அ டெய்லி லைவ் செஷன்ஸ், ரெக்கார்டட் வீடியோஸ், மாக் டெஸ்ட் சீரிஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் லைவ் doubts or clarification as well as all the updates about the competitive exams. இது எல்லாமே சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு கிடைக்கும். Okay, so without wasting a lot of our time, நம்மளோட question practice குள்ள போயிடலாம். Okay, the first question what we are going to discuss is, okay, which of the following is most stable? Okay, என்ன காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Everything is a negative charged species. Negative charge என்னப்பா அது? கார்பன் நெகட்டிவ் சார்ஜ் தான், அதை கார்பன் அயன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கார்பன் அயானோட ஸ்டெபிலிட்டி நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம்? The stability of carbon ion is directly proportional to minus I effect and inversely proportional to plus I effect. ஓகேவா? எப்பெல்லாம் கார்பன் என்ற கோத ஸ்டெபிலிட்டி மைனஸ் எஃபெக்ட் இருந்தா ரொம்ப அதிகமா இருக்கும், பிளஸ் எஃபெக்ட் இருந்தா லெஸ்ஸா இருக்கும். ஓகே, ஸோ இதுல என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன காம்பவுண்ட்ல என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ லுக் அட் திஸ், the negative charges at this carbon. இந்த சைடுல இருக்கிறதும் CH2 group, இந்த பக்கம் இருக்கிறதும் CH2 group. So followed by everything CH2 group. CH2 group என்ன மாதிரியான குரூப்பா? It is an electron donating group through the sigma bond. Sigma bond நம்ம எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது அப்படின்னா அங்க பிளஸ் I எஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, in next thing we have N, nitrogen. ஓகேவா? நைட்ரஜன்ங்கிறது எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரானை withdraw பண்ணும். ஓகே, எலக்ட்ரானை சிக்மா பாண்ட் மூலமா withdraw பண்ணும். So it is withdrawing the electron. It is withdrawing the electrons. இதுல minus I effect இருக்கு. Okay, in third case also nitrogen is there. In this case also it is withdrawing the electron. இதுலயும் minus I effect இருக்கு. And in this case also nitrogen is there, and in here also a electron withdrawing property is there. இங்கேயும் minus I effect இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? மைனஸ் எஃபெக்ட் அதிகமா இருந்தா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? சோ இதுல மொத்தம் 3 காம்பவுண்ட்ல மைனஸ் எஃபெக்ட் இருக்கு. சோ திஸ் நாட் கோயிங் டு பி आवर ஆன்சர். நம்ம ஆன்சர் கிடையாது. அங்க பிளஸ் எஃபெக்ட் இருக்கு, நம்ம ஆன்சர் கிடையாது. சோ among these three which is the highest effect stable substance? ஓகே, சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ the I effect will decrease. ஓகேவா? the force, the intensity of a effect will decrease if a distance increases. Okay, இண்டக்டிவ் எஃபெக்ட்னால, இண்டக்டிவ் எஃபெக்ட் ஐனி எஃபெக்ட்னு சொல்றோம். இண்டக்டிவ் எஃபெக்ட்னால மேக்ஸிமம் 3 பாண்ட்ஸ் வரைக்கும் தான் அதோட எஃபெக்ட் கொடுக்க முடியும். ஓகே, இஃப் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இன்க்ரீசஸ் தி எஃபெக்ட் வில் டிக்ரீஸ். ஸோ திஸ் இஸ் அ நோட். இஃப் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இன்க்ரீசஸ் தி எஃபெக்ட் ஐ எஃபெக்ட் வில் டிக்ரீஸ். இல்ல மொத்தம் எத்தனை பாண்ட் இருக்கு பாருங்க. ஹியர் மைனஸ் எஃபெக்ட் இஸ் தேர், பட் எத்தனை பாண்டுக்கு அப்புறம் இருக்கு? பாண்ட் நம்பர் 1, பாண்ட் நம்பர் 2, பாண்ட் நம்பர் 3. 3 பாண்டுக்கு அப்புறம் தான் மைனஸ் ஏ குரூப் இருக்கு. இங்கப்பா பாண்ட் நம்பர் 1, பாண்ட் நம்பர் 2, ரெண்டாவது பாண்ட்லயே மைனஸ் ஏ குரூப் இருக்கு. ஹியர் இன் a single bond the minus A group is there. ஓகேவா? சோ நம்பர் ஆஃப் பாண்ட் குறைவா இருந்தது அப்படின்னா the minus effect will be very high. Okay, so it will be the most stable. It is a stable substance because of minus A effect. Okay, so hope you understand. Okay, நம்ம second problem கூட போயிடலாம். We have to compare acidic strength. ஓகேவா? யாரு ரொம்ப அசிடிக்னு பார்க்க போறோம். Okay, fine. So here what are the things given to us? Phenol கொடுத்திருக்காங்க. Phenol, paramethyl phenol. Okay, and benzoic acid and paramethyl benzoic acid. ஒரு ரெண்டு காம்பவுண்ட் ஃபீனாலிக் காம்பவுண்டா இருக்கு, ரெண்டு காம்பவுண்ட் பென்சாயிக் ஆசிட் பேஸ்ட் காம்பவுண்ட்ஸா இருக்கு. among phenol and benzoic acid which is more acidic? among phenol and benzoic acid which is more acidic? The benzoic acids are more acidic than the phenolic substance. The benzoic acids are more acidic than phenolic compounds. Yes sir, why? What is the reason? Okay, எப்போ ஒரு பொருள் அசிட்னு சொல்லுவோம் நம்ம, எப்போ H+ வெளியே போகுதோ அப்போ ஒரு கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, if H+ leaves out of benzoic acid என்ன கிடைக்கும்? ஒரு கான்ஜுகேட் ஆசிட் கிடைக்கும். Sorry, conjugate base கிடைக்கும். C double bond O minus conjugate base கிடைக்கும். It is acid, it is producing a conjugate base. Similarly, OH minus ஒரு H+ ஐயான லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் you are getting a conjugate base. If this conjugate base is more stable,
எந்த கான்ஜுகேட் பேஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கோ then the acid will be more stronger. ஓகேவா? so more stable the conjugate base, more stronger the acid. இப்ப ரெண்டு conjugate baseல எது ஸ்ட்ராங்னு பார்க்க போறோம். okay, so here it can undergo resonance. இது resonance இன்வால்வ் ஆகலாம். the majority of a resonance is predominant by negative charge on oxygen. so எப்பவுமே என்ன ஆகும்? the negative charge எப்பவுமே benzoic acidோட conjugate baseல negative charge எப்பவுமே oxygen மேல தான் இருக்கும். but இங்க அப்படி கிடையாது. it will be delocalized on carbon. the negative charge is delocalized on carbon. okay va? so among these two conjugate bases, which is more stable, the carboxylate ion. okay va? the benzoic acid oda conjugate base தான் ரொம்ப ரொம்ப stable. conjugate base of benzoic acid is more stable. ஏன்னா எப்பவுமே எனக்கு negative charge is always delocalized on a oxygen. okay va? ஆனா அது கிடையாது. the negative charge is delocalized on carbon. okay, so according to the rule, the more electronegative atom must possess the negative charge. okay, so we can say that the C and D, okay, அது ரெண்டுமே benzoic acid derivatives. so C and D are more acidic than A and B. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் carboxylic acid based group, இவங்க ரெண்டு பேரும் phenolic group. clear? சரி, ஓகே சார். so among C and D, which is more stronger? ஓகேவா? so நம்ம acidityக்கு ஒரு ரூல் இருக்கு. we have a rule for acidity. whenever minus M effect is there, the acidity will be so higher. ஓகேவா? then if minus I effect is there, the acidity will be more higher. if plus I effect is there, the acidity will be lower, inversely proportional. if plus M is there, the acidity will be less, and it is inversely proportional. ஓகேவா? என்ன எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்க போறோம். among these two என்ன குரூப் இருக்கு? CH3 இருக்கு. CH3 என்ன மாதிரியான குரூப்பா? it is a inductive effect, plus I showing group. okay, it is plus I effect giving group. plus I effect என்னவாகும்? the acidity will decrease. if plus I effect increases, the acidity will decrease. so among benzoic acid and paramethyl benzoic acid, இது ரொம்ப strongly acidic இருக்கும். the benzoic acid will be so acidic. so C is more acidic than D. okay, and for this two, இதுலயே அதே மாதிரி ரெண்டு phenolic groups இருக்கு. so இங்க வெறும் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. பட் இங்க CH3 group இருக்கு. CH3 group என்ன group எஃபெக்ட் இருக்கு? plus I effect இருக்கும். so plus I effect இருந்தது அப்படின்னா it is showing the electron donating nature, so acidity will reduce. so in turn, A is more acidic than B. and what is the order? C is greater than D, followed by A and B. okay, which is the correct order then? option 3 is our correct order. clear? this is the order of our acidity. then which of following labeled hydrogen atom in the following structure is the most acidic? okay, it also comes from acidity. okay, இதுவும் acidic nature ல question. ஓகே, ஸோ மொத்தம் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ல யாரு ரொம்ப ரொம்ப அசிடிக்னு நம்மகிட்ட கேள்வி கேட்கறாங்க. ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன்? ஒரு காம்பவுண்ட் அசிடிக்கா செக் பண்ண என்ன பண்ணணும்? அந்த H+ எடுத்து ஒரு கான்ஜுகேட் பேஸை உருவாக்கணும். இஃப் தட் கான்ஜுகேட் பேஸ் இஸ் மோர் ஸ்டேபிள், அவர் அசிடிட்டி வில் பி மோர். ஓகே, ஸோ என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு ஹைட்ரஜனா எடுக்க போறோம். ஸோ திஸ் நம்பர் 1. ஸோ ஐ எம் ரிமூவிங் திஸ் ஹைட்ரஜன், ஐ எம் கிவிங் அ நெகட்டிவ் சார்ஜ் ஹியர். நான் இங்க ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டேன், இங்க நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்றேன். so I am removing a hydrogen here and I am creating a negative charge here, and I am removing hydrogen here and I am adding a negative charge here. இந்த 4 கான்ஜுகேட் பேஸ்ல யாரு ஹைலி அசிடிக் நம்ம பார்க்க போறோம். okay, so look at this option 3 பாருங்களேன். CH, C double bond O, C double bond O minus. okay, இது எப்படி ரெசோனன்ட் இன்வால்வ் ஆகலாம்? it can undergo resonance in this direction. so you are getting C double bond O, CH double bond CO minus. இந்த மாதிரி ரெசோனன்ஸ் இன்வால்வ் ஆகலாம். or else it can undergo resonance in this direction. இந்த ரெசோனன்ஸ் இன்வால்வ் ஆகலாம். so it is gaining C bond O minus double bond CH, C double bond O. okay, so இந்த மாதிரி 2 resonating structures possible. எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கு பாருங்க. here also in
electronegative atom, here also in electronegative atom. Okay, so the resonating structures are stabilized by the electronegative atoms as well as resonance மூலம் stabilize ஆகுது. Okay, but in case 2 at this part இங்க எப்படி இருக்கு பாருங்க, benzene இருக்கு. Here a benzene is there, CH minus C double bond O. இங்கேயும் 2 types இது stabilize ஆகலாம். So it can undergo resonance using this direction. Benzene, CH double bond C bond O minus. Okay, it is stabilized by the resonance and the electronegative atom gains a negative charge. Ana if it goes by this direction, okay va, opposite direction involve ஆகுது அப்படினா negative charge எங்க வருதுன்னு பாருங்க, கார்பன் மேல வருது. Okay, the negative charge comes on a carbon. C bond C double bond. Okay வா, ரெண்டு பேரும் இருப்பா ரொம்ப ஸ்டேபிள். இங்க நெகட்டிவ் சார்ஜ் எப்பவுமே ஆக்சிஜன் மேல தான் இருக்கும், பட் இங்க ஒரு டைம் ஆக்சிஜன் மேல இருக்கு, ஒரு டைம் கார்பன் மேல இருக்கு. ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம் இதே தான் பார்த்தோம். if a negative charge comes on carbon it will be less stable. So among these two which is more stable? 3 is more stable than 2. okay வா, conjugate base 3 is more stable than 2. okay, so இங்க பாக்குறோம் it can be resonance by only one resonance. okay வா, இதுல மொத்தம் ரெண்டு ரெசோனன்ஸ் இருக்குது. இந்த compound can undergo 2 resonance. So 1 2 resonance ஆகலாம். இந்த compound 2 resonance ஆகலாம், 2 sides resonance ஆகலாம், 1 2, but here only one resonance there. If number of resonance structures decreases, the stability will also decrease. okay வா, முதல்ல நிறைய resonance structure இருந்தது அப்படின்னா stability ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். okay, so 3 and 2 are having 2 resonating structures, but 3 is having the electronegative atom gains a negative charge. That's why it is more stable, followed by 2. Then அடுத்து யார் ஸ்டேபிளா இருப்பா, ஒரு ரெசோனன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, 4 will be the next stable one, and ரெசோனன்ட் ஸ்ட்ரக்சரே இல்லாத phenyl carbanion is the least one. okay, it is order of the stability of conjugate base, so it is also the order of acidity. order of acidity same தான், which means which is a very good acid of the third carbon is containing the most acidic hydrogen. okay, this is how we have to solve a problem. okay, then which of following statement is incorrect? This comes from a resonance topic. resonance ல இருந்து இந்த क्वेश्चन வந்திருக்கு. okay, so ஒரு காம்பவுண்டுக்கு நம்ம நிறைய resonating structure draw பண்ண முடியும். okay, for example for benzene, it is a structure of benzene. we can write the resonating structure of benzene. okay வா, single bond double bond shift பண்ணி நான் resonating structure create பண்ண முடியும். okay, I can create resonating structure for benzene like this. okay, this structure resonating structure number 1 and resonating structure 2, they are also called as canonical structure. resonating structure நாலும் canonical structure நாலும் ஒண்ணுதான். okay, it is resonating structure 1, this is resonating structure 2. but இவங்க ரியல் லைஃப்ல இப்படி மாதிரி 2 ஸ்ட்ரக்சரை எக்ஸிபிட் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகே, ரியலா ஒரு மாலிக்யூல் இந்த மாதிரி 2 டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் எக்ஸிபிட் பண்ணுமானா கிடையாது. இட் இஸ் பியூர்லி தியரட்டிக்கல். இது தியரட்டிக்கலா மட்டும்தான் பாசிபிள், பிராக்டிக்கலா இது பாசிபிள் கிடையாது. ஸோ பிராக்டிக்கலா எப்படி சார் இருக்கும், ரெசனன்ஸ் ஹைபிரிடா இருக்கும். practically the molecule exists as a resonance hybrid. so இங்க இருக்கு double bond single bond alternative இருக்கு இல்லையா, இதே பேட்டர்ன்ல இங்க இருக்காது. okay, so all the bonds are equal in length and everything is having a partial double bond. எல்லாத்துக்கும் partial double bond இருக்கும். okay, so it is a resonance hybrid. and this resonance hybrid will be more stable. so if a compound is more stable, energy எப்படி இருப்பாங்க, it will be having less energy. more stable and less energy will be there for a resonance hybrid. okay, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், இதோட ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா தப்பான்னு பார்க்க போறோம். so for look at the first one, the resonating structures are real and have real existence. என்ன சொன்னேன், they are all theoretical. அவங்க ரியலா resonating structures இருக்க மாட்டாங்க, resonance hybrid தான் இருப்பாங்க. first one itself a wrong statement. okay, it is a correct answer actually. the incorrect statement we have found. okay, it's the first one, it's a wrong statement. so மத்ததையும் பார்த்தறலாம். equivalent contributing structures make a resonance hybrid very stable. okay, நமக்கு இந்த resonating structures எல்லாம் கம்பைன் பண்றோம் அப்படின்னா we are getting a real life possible resonance hybrid. அது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. okay, this is correct. the contributing structures are very hypothetical. they are all having no real existence. எல்லாமே theoretical தான். correct. okay, having no real existence. fine, இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்.
அடுத்து contributing structures are less stable. Yes, they are less stable compared to resonance hybrid. They are all less stable and having high energy. Okay, resonance hybrid விட அவங்களுக்கு less stable stable இருப்பாங்க. Okay, this is also a correct statement. Option A is our wrong statement, right? Next one. So we have a 5 statements. This comes from a topic isomerism. Isomerism la நம்ம இத solve பண்றோம். Okay, so how many of the following statements are correct? Okay, அதான் நம்ம கேக்குற question. Okay, the propanol and propanone. Propanol Al ல முடியுது. அப்ப என்ன ஃபங்க்ஷன் குரூப் அங்க இருக்கும்? aldehyde இருக்கும். CH3 CH2 C double bond OH இது propanol. Okay வா? propanone. Okay வா? propanone is nothing but acetone. CH3 C double bond O CH3 இது propanol. இது propanol அப்படினா aldehyde, propanone அப்படினா ketone. என்ன ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு? aldehyde இருக்கு. propanone ketone இருக்கு. Okay, so what is the type of isomerism present? எடுத்துக்க பாருங்க, molecular formula same இருக்கு, but functional group வேற வேற இருக்கு. So both are functional isomers. They are all functional group isomers. Functional isomers. So first statement is correct. Okay, first statement is correct. Ethoxy ethane and methoxy propanes are metamers. Okay வா? So ethoxy ethane structure எப்படி இருக்குன்னு பாருங்க. CH3 CH2 eth oxy CH2 CH3 ethoxy ethane. Okay, formula எழுதி முடிச்சிட்டோம். அடுத்து methoxy propane, methoxy CH3O meth oxy CH2 CH2 CH3 propane. ரெண்டுத்துக்கும் molecular formula same இருக்கா? Yes, molecular formula same இருக்கு. ஆனா functional group is also same. Okay, molecular formula is same as well as functional group is same. Number of carbon பாருங்க. So ஈத்தரா இருந்ததா அப்படின்னா it can able to show a metamerism. Metamerismனா இந்த ரெண்டு பக்கமும் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கும் இல்லையா, அதோட நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுல பாருங்க, ரெண்டு கார்பன் இந்த பக்கம், ரெண்டு கார்பன் அந்த பக்கம் இருக்கு. ஸோ 2 + 2 ரேஞ்ச் தான் இருக்கு. பட் இங்க 1 + 3 இருக்கு. ஓகே, the number of carbon attached to the both side of function group will differ. That is called a metamerism. Okay, so here it is same. Okay, இங்க 2 + 2 இருக்கு, இங்க 1 + 3 இருக்கு. So it is differing. They are showing the metamerism. Okay, so option B is also correct. அடுத்தது butene show optical isomerism. ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் ஷோ ஆகணும் அப்படின்னா அங்க கைரல் சென்டர் இருக்கணும். ஓகேவா? என்ன கொடுத்திருக்காங்க? butene கொடுத்திருக்காங்க. butene ஃபார்முலா என்னது? 1 2 3 4 பியூட். ஓகேவா? செகண்ட் பொசிஷன்ல ஈன் இருக்கு. ஓகே, சோ மிச்சம் எவ்வளவு இருக்கும்? CH CH3 CH CH3. ஓகே, இது butene ஸ்ட்ரக்சர். ஏதாவது கைரல் கார்பன் இருக்கா பாருங்க. கைரல் கார்பன்னா என்னது? ஒரு கார்பன்ல 4 வேற வேற குரூப் அட்டாச் ஆனதுன்னா அது கைரல் கார்பன் சொல்லுவோம். So here no chiral carbon is attached. So it can only show the geometrical isomerism, but optical isomerism இது காட்டாது because the chiral center கிடையாது. ஓகேவா? cumulative double bond இருந்தது அப்படின்னா தான். Okay, allenes can show the optical isomerism. Okay, this is the wrong statement. C is the wrong statement. But1 and but2 are functional isomers. ஓகேவா? So பார்க்கலாம். But methane, ethane, propane, butane, but2 and but1. ஓகேவா? but1 இது but2. ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதோட ஃபங்க்ஷனல் குரூப் வேற வேற இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். பட் இங்க பாருங்க, இங்க இருக்கதும் அல்கீன் தான், இங்க இருக்கதும் அல்கீன் தான். ரெண்டுமே ஐசோமர்ஸ் தான். இது ஜஸ்ட் பொசிஷன் ஐசோமர்ஸ். They are not a functional isomers. இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, இங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அவ்வளவு வித்தியாசம். They are not a functional isomers. This is also wrong. Pentane and 2,2 dimethyl propane are chain isomers. Okay, pentane structure என்னது? There are 5 carbons. 1 2 3 4 5. It is N-pentane. And 2,2 dimethyl propane. Propane are 3 carbon. So it's second position la 2 methyl groups. So what is the parent chain length here? Inga parent chain number of carbon 5 irukku, but inga parent chain number of carbon is equal to 3. But molecular formula is same. Okay, so number of carbon same irukku, molecular formula same irukku, but adoda chain length maarubadudhu, which means they are all chain isomers. Okay, right. The chain length is changing. They are chain isomers. So it is correct. So A, B, E are correct. Option 3 is our correct answer. Okay. Then the next question. The question number 6.
the IUPAC name we have to find. Okay வா? IUPAC name எப்படி சார் ஃபைண்ட் பண்றது? இருக்கிறதுலே லாங்கஸ்டான செயினை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, அதை நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் CH3 பாண்ட் CH2 CH3 னா இங்க CH2 CH3, that is nothing but a C2H5. ஓகேவா? இந்த கார்பன் என்ன இருக்கு? சைக்ளோப்ரோபேன் ரிங் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரும் இருக்கு, ஒரு செயினும் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி சார் வந்து இது பேரண்ட் செயின் எப்படி சூஸ் பண்ணலாம்? ஓகே, நம்பர் ஆஃப் கார்பன் எங்க அதிகமா இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ ஹியர் இன் ரிங் தேர் ஆர் 3 கார்பன்ஸ். ரிங்குக்குள்ள மொத்தம் 3 கார்பன் தான் இருக்கு. பட் செயின்ல எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. தேர் ஆர் 5 கார்பன்ஸ். 1 2 3 4 5. தேர் ஆர் 5 கார்பன்ஸ் இன் யுவர் செயின். அப்போ இருக்கிற லாங்கஸ்ட் செயின் எங்கப்பா இருக்காங்க? செயின்ல தான் நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமா இருக்காங்க. ஸோ தட் இஸ் யுவர் பேரண்ட் செயின். இன் கேஸ் ரெண்டு பேத்துக்குமே வந்து சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்தது அப்படின்னா whoever having a functional group, that is a longer parent chain. Okay, இங்க functional group எங்க இருக்காங்கன்னு பாருங்க. செயின்ல தான் டபுள் பாண்ட் இருக்கு. So functional group is also present on a chain. So that is our parent chain. இதான் நம்மளோட parent chain. Parent chain எத்தனை கார்பன் இருக்கு? 5 கார்பன் இருக்கு. 5 கார்பன் தான் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன். ஓகேவா? It's going to be pent. That is our root word. Okay, so primary சஃபிக்ஸ் பார்க்குறோம். இது அல்கேனா, அல்கீனா, அல்கைனா. இது ஒரு அல்கீன். ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் இஸ் பிரசன்ட். இட் இஸ் அல்கீன். ஓகேவா? ஸோ இட் கோயிங் டு பி பென்டீன். ஓகே, ஆனா எத்தனாவது பொசிஷன் ஈன் வரணும் பாருங்க. ஸோ ஐ ஹேவ் கேன் நம்பர் ஃப்ரம் 1 2 3 ஆர் எல்ஸ் ஐ கேன் நம்பர் ஃப்ரம் 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் நடந்திருக்கு, செகண்ட் பொசிஷன் நடந்திருக்கு இந்த பக்கம். ஸோ மை நம்பரிங் மஸ்ட் பி ஃப்ரம் திஸ் டைரக்ஷன் 1 2 3 4 5. Okay, the substitution must be at a lower edge. Okay, so it must be pent to in. எத்தனாவது பொசிஷன்ல சைக்ளோப்ரோபைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு? தேர்ட் பொசிஷன்ல. So we can write 3 cyclopropyl pentuene அல்லது 2 pentene, both are same. So which is the correct answer? 3 cyclopropyl pentuene is the correct answer. Okay, hope you are getting. Next one, the absolute configuration. This is a topic from a optical isomerism. Optical isomerism நம்ம nomenclature பார்ப்போம். RNS nomenclature பார்ப்போம். ஸோ அதுக்கான ரூல். ஓகே, RNS nomenclature நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம்? CIP ரூல் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? நம்ம 1 by 1 பிரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஐம் ரைட்டிங் ஒன்லி திஸ் பார்ட் now. இந்த பாடம் மட்டும் பிரிச்சு எழுதுறேன். Here OH, here H, இங்க C double bond O, OH, இங்க carbon attached with என்ன கார்பன் அட்டாக் அடிச்சிருக்காங்க பாருங்க, கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மூணு பேரோட அடிச்சிருக்காங்க. ஸோ ரைட்டிங் இன் ஆல்ஃபா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் நம்பரோட அட்டாமிக் நம்பர் ஆக்சிஜனுக்கு அதிகம், கார்பன், ஆக்சிஜன், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ ஓகே சார். ஸோ யூ ஹேவ் டு நான் கிவ் நம்பரிங் நவ். ஓகே, நம்ம நம்பரிங் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ திஸ் இஸ் அ கைரல் கார்பன். இது கைரல் கார்பன். கைரல் கார்பன் கூட அட்டாச் இருக்க 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கும் நம்பரிங் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் உள்ளது அட்டாமிக் நம்பர் யாருக்கு அதிகமோ அவருக்கு நம்பர் 1 கொடுக்கணும். இங்க ஆக்சிஜன், இங்க கார்பன், இங்க ஹைட்ரஜன், இங்க கார்பன். அட்டாமிக் நம்பர் யாருக்கு அதிகம்? ஆக்சிஜனுக்கு நம்பர் அதிகம். ஸோ நம்பர் 1 இஸ் given to ஆக்சிஜன். ஓகே, அடுத்து என்ன பார்க்குறோம்? அடுத்த அட்டாமிக் நம்பர் யாருன்னு பார்க்குறோம்? 2 கார்பன் இருக்காங்க. ஸோ 2 பொசிஷன்ல கார்பன் இருக்காங்க, ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்கணும்? அதுக்கு அடுத்த அட்டாச் இருக்க ஆட்டம்லாம் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஹியர் first bond is attached to oxygen, second bond is attached to oxygen, third bond is also attached to oxygen. So மொத்தம் 3 different bondமே ஆக்சிஜன் பண்ணா கரெக்டா இருக்கு. பட் இங்க அப்படி கிடையாது. So here attached to oxygen, carbon and hydrogen. ஓகேவா? இப்போ ரெண்டு இது கம்பேர் பண்ண போறோம். So first oxygen versus oxygen கேம் டை ஆயிருச்சு. அடுத்து ஆக்சிஜன் versus carbon, யாருக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம்? ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் அதிகம். So rank number 2 is given here and rank number 3 is given there. So final rank நமக்கு ஹைட்ரஜனுக்கு வருது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு செமி சர்க்கிள் வரைய போறோம். ஓகே, 1ல ஆரம்பிச்சு செகண்ட் வழியா தேர்டுக்கு போறோம். ஓகேவா? ஒரு ஆர்க் நம்ம டிராப் பண்றோம். So if this curve, if this arc is clockwise direction, அது R configuration. இதுவே ஆன்டி clockwise இருந்ததுன்னா S configuration. இப்போ பாருங்க, இது clockwise தான் இருக்கு. So it is a R configuration. And finally we have to check that whether fourth group is a dash இருக்கா இல்லையா பார்த்துக்கணும். fourth position dash இருக்கா? Yes, it is there. So R is confirmed. Okay, so first one is going to be R. Okay, second one R is check பண்ண போறேன். Okay, அது மட்டும் தனியா பிரிச்சு எழுதலாம்.
So here C double bond O, OH dash OH வெட்ஜ்ல H. இங்க கார்பன்ல யாரெல்லாம் அட்டாச் ஆயிருக்காங்க? ஒரு ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்காங்க. இங்க நம்ம நம்பரிங் கொடுக்க போறோம். Okay, so here oxygen is having a first rank. Okay, and second rank யாருக்கு இருக்கும்? இங்கேயும் கார்பன், இங்கேயும் கார்பன். Okay, so இந்த கார்பன் யார் கூட அட்டாச் ஆயிருக்காங்க? மொத்தம் 3 ஆக்சிஜன் கூட 1 2 3 மொத்தம் 3 ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிருக்காங்க இந்த கார்பன். பட் இங்க ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்காங்க. So who will be given rank number 2? Rank number 2 is given to acidic carbon and 3 is given to this carbon and 4th is given to hydrogen. So வழக்கம் போல 1 ல ஆரம்பிச்சு ஓகேவா, starting from 1 and writing a curve. ஓகேவா, 2 வழியா third ஒனுக்கு ஒரு curve நான் டிரா பண்றேன். ஓகேவா, இது clockwise இருக்கா ஆன்டி clockwise இருக்கா? இட் இஸ் ஆன்டி clockwise. ஸோ இது ஒரு எஸ் கான்ஃபிகரேஷன். இப்போ நான் செக் பண்றேன் whether fourth rank is at a dash. ஓகேவா, fourth one உங்களுக்கு டேஷ்ல இருக்க செக் பண்றேன். பட் fourth one எதுல இல்ல, டேஷ்ல இல்ல, இது வெட்ஜ்ல இருக்கு. ஸோ we have to reverse the configuration. ஓகேவா, நமக்கு எஸ் வந்தது அப்படின்னா ஒருவேளை எனக்கு டேஷ்ல வராம வெட்ஜ்ல ஃபோல்ட் குரூப் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கான்ஃபிகரேஷனை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, this is called a golden rule. So here this carbon is also having a R configuration. Okay, so both are having R configuration. Option 2 is our correct answer. Clear? And it is based on CIP rule. Next one, the total number of contributing structures for hyperconjugation. Okay வா, எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட் ஸ்ட்ரக்சர் இன்வால்வ் ஆகும்னு கேக்குறாங்க. ஹைப்பர் கான்ஜுகேஷனா என்னது? ஒரு கார்போ கேட்டையான் பாசிட்டிவ் சார்ஜா இருந்தது அப்படின்னா, அதாவது MTPR இருந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்து கார்பன்ல இருக்க சேச்சுரேட்டட் கார்பன் which means sp3 கார்பன், sp3 சேச்சுரேட்டட் கார்பன் தன்னோட கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட்ல இருக்க எலக்ட்ரானை இதோட MTPR கொடுக்கும். ஓகேவா, this process is called hyperconjugation. ஸோ எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க கார்போ கேட்டையான் C+க்கு பக்கத்து கார்பனுக்கு பேர் ஆல்பா கார்பன். எத்தனை ஆல்பா கார்பன் இருக்குன்னு பாருங்க. அந்த ஒவ்வொரு ஆல்பா கார்பன்லையும் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்க. The total number of alpha hydrogen, the total number of alpha hydrogen is equal to total number of hyperconjugation structures. Okay, so carbohydrate எனக்கு பக்கத்து கார்பன்ல ஆல்பா கார்பன். So this is alpha carbon, this is alpha carbon and it is also alpha carbon. ஒவ்வொரு இதுலயும் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்க. Okay, so in this case there are 2 hydrogens. இங்க 2 hydrogens, இங்க 2 hydrogens because they both all are CH2 groups. Okay, so CH2 group 2 plus 2 plus 2 there are 6 hydrogens. Alpha position 6 hydrogens இருக்கு. So 6 alpha hydrogens இருந்தது அப்படின்னா 6 hyperconjugation structures. So option 2, the 6 is our correct answer. Right? Fine. Next one. So in this case, it is given from a hybridization, basic topics. Hybridization then optical isomers questions. Okay. There are 2 sp3 carbons, 1 sp2 carbon, 1 sp hybridized carbon present in this molecule. Okay வா? So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்மா உங்களுக்கு ஹைபிரிடேஷன் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? அதுக்கு நீங்க n வேல்யூ கண்டுபிடிக்கணும். உங்க n வேல்யூ 2 இருந்ததுன்னா sp hybridization, n வேல்யூ 3 இருந்ததுன்னா sp2 hybridization, n வேல்யூ 4 இருந்ததுன்னா sp3 hybridization. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த n வேல்யூக்கான ஃபார்முலா என்னன்னா number of bond pairs, which means number of bonds plus number of lone pair. Okay, this is a formula. Okay, இந்த கார்பன்ல பாருங்க மொத்தம் எத்தனை பாண்ட் இருக்குன்னு சொல்லி CH3 அப்படினா 3 ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு. CH3 and fourth carbon is attached, fourth bond is attached to a carbon. There are 4 bond pairs. 4 bond pairs plus is there any lone pair on it? எந்த lone pair இல்ல. So 4 plus 0 is equal to 4. So 4 இருந்ததுனா என்ன ஹைபிரிடேஷன் அது? It is a sp3 hybridized. ஓகேவா? அடுத்த கார்பன் பாருங்க மொத்தம் எத்தனை பாண்ட் இருக்குன்னு சொல்லி கார்பன் single bond, there are 2 hydrogens, one top and one at bottom. Okay, so மொத்தம் 4 bond இருக்கு. So here also it is sp3 hybridized. ஓகேவா? So இந்த number of bonds நம்ம கால்குலேட் பண்ணும்போது sigma bonds மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவோம், pi bond கால்குலேட் பண்ண மாட்டோம். Okay, only sigma bonds are considered. So அடுத்ததுல பார்க்கிறோம் carbon hydrogen double bond C bond carbon. So மொத்தம் எத்தனை bond இருக்குன்னு பாருங்க.
1 2 3 5 bonds are not considered. மொத்தம் 3 bonds இருக்கு, அதுல எந்த lone pair இல்ல. So 3 lone pairs bond pairs என்னதுன்னா it is sp2 hybridization. And last one, it is a ketene part, C double bond O double bond C. Okay, so இதுல பாருங்க sigma bond மட்டும் calculate பண்றோம். It is 1 and it is 2. pi bond calculate பண்றது கிடையாது. So number of bonds are 2. So it is n factor is equal to, which means it is sp hybridized. So correct தான். 2 sp3 ஒரு sp2 and ஒரு sp. So the statement 1 is correct. Okay, and statement 2 says that there are 2 chiral centers in this molecule. Chiral center னா என்னப்பா அர்த்தம்? ஒரு கார்பன் 4 வேற வேற ஆட்டம்ஸ் கூட வேற 4 வேற குரூப் அட்டாச் இருந்ததுன்னா அதை கைரல் கார்பன் சொல்லுவாங்க. ஓகே, so look at this part, this carbon. okay, so இந்த பக்கம் இருக்குது CH2, இந்த பக்கம் இருக்குது CH, மேல இருக்குது OH, and இன்னொரு பக்கம் இருக்குது யாரு? ஹைட்ரஜன். 4 வேற வேற ஆட்டம் கூட அட்டாச் இருக்கு. so it is a chiral carbon. so it is a chiral carbon. and look at this carbon. இதுல பாருங்க, இந்த பக்கம் CH2, இந்த பக்கம் CH, இந்த பக்கம் C double bond O, and fourth side is hydrogen. so 4 வேற வேற groups கூட attach ஆயிருக்கு. it is also a chiral carbon, which means there are 2 chiral carbon. தவிர வேற எந்த கார்பன் chiral இல்ல. இங்க CH2 இருக்கு. CH2 is not chiral. CH2 is not chiral. பென்சீன்ல chiral carbon வராது. okay, so there are 2 chiral centers. This is also correct. so both statements are correct. it is our correct answer. okay, fine. அடுத்தது, the last question of the day is, in the following 4 molecules, one is optically active. 4 molecule கொடுத்திருக்காங்க, 4 ஒன்னு மட்டும் தான் optically active. and what is the percentage of carbon in a chiral compound? and the chiral carbon compoundல கார்பனோட percentage எவ்வளவு கேக்குறாங்க. okay, it's a 2-step process. first 4 பேத்துல யாரு chiral carbon கண்டுபிடிக்கணும். okay, first one 2-chlorobutane. so 2-chlorobutane structure எப்படி இருக்கும்? butane 4 கார்பன், first one 1-chloro, 1ல chlorine. சில chiral carbon இல்ல. ஓகேவா, எந்த குரூப்லயுமே 4 வேற குரூப் அட்டாச் ஆகல. okay, second one 2-chloropropane. so second positionல chlorine. okay, 2-chloropropane. it is also not a chiral because ரெண்டு மொத்தம் 2 CH2 groups இருக்கு. இங்கே CH2 group, இங்கே CH2 group. இதுவும் chiral கிடையாது. then 2-chlorobutane. third one is 2-chlorobutane. second positionல chlorine இருக்கு. 2-chlorobutane. okay, so it is a chiral carbon. இங்க பாருங்க, the CH3 group, CH2 group, chlorine, hydrogen. it is a chiral carbon. so this is our desired molecule. and fourth term check பண்ணி பார்த்தறலாம். 1-chloro 2,2 dimethyl propane. okay, so 2,2ல dimethyl and 1ல chloro. இதுல மொத்தம் 2 CH2 group இருக்கு. it is not a chiral. okay, our desired compound is that CH3 CH2 CH Cl CH3. okay, 2-chlorobutane is a chiral molecule. இதுல கார்பனோட percentage கேக்குறாங்க. percentage of carbon எவ்வளவுன்னு கேக்குறாங்க. okay, what is the formula sir? the mass of carbon into number of carbon divided by, okay, atomic mass of carbon into number of carbon divided by molar mass of the organic molecule. okay, of the molecule, molar mass of a molecule. so molar mass find பண்ணோம். மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன்ஸ் இருக்கு. so 4 carbons means 4 into 12, which means 48. அடுத்து எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? 3 plus 2 plus 3 3 is 6, 6 plus 2 8, 9. okay, 9 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. 9 into 1 9. and ஒரு குளோரின் இருக்கு. ஒரு குளோரின் இருக்கு அப்படின்னா 1 into 35.5 is equal to 35.5. ஓகேவா, so all together if you add everything you will get around 92.5. உங்களுக்கு ஆன்சர் வரணும். ஓகேவா, fine. so what is atomic mass of carbon? 12 into 4 divided by 92.5. that is our thing. so percentage கேக்குறனால நம்ம என்ன பண்ணுவோம்? into 100 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். so in order to get percentage we will multiply by 100. okay, so if you solve all the things we will get around 51%. okay, 52% in around நமக்கு ப்ராப்ளம் ஆன்சரா கிடைக்கும். our final answer is going to be a 52%. okay, that is our correct answer. okay, so we are covering all the 10 chapter the topics here.
ஓகே, நம்ம 10 டாபிக்ஸ் அண்ட் 10 கொஷின்ஸா கவர் பண்ணிருக்கோம். ஸோ ஹோப் யூ ஹேவ் என்ஜாய்ட் தி செஷன் அண்ட் வில் மீட் இன் டுமாரோ செஷன் வித் 10 more interesting questions. Okay.